அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். திருவண்ணாமலை கிரிவலத்திற்காக வந்த பக்தர்கள் தரிசனம் முடிந்து மீண்டும் சொந்த ஊர்களுக்கு திரும்ப ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. அப்போது காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற ஒருவர் முண்டியடித்ததால் பதற்றம் நிலவியது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சசிகுமார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையை சுற்றி ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வருவது வழக்கமான ஒன்று. தை மாதம் பௌர்ணமியான நேற்று இரவு இந்த பௌர்ணமியானது தொடங்கி, அதுவும் குறிப்பாக தைப்பூசத்தில் இந்த பௌர்ணமி வருவதனால் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தனர். கிரிவலத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்காக விழுப்புரத்தில் இருந்து திருப்பதி வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ஏறுவதற்காக கிரிவலம் முடித்த பக்தர்கள் இன்று காலை அதிகாலையிலேயே ரயில் நிலையத்தில் குவிந்தனர். ரயில் வந்தவுடன் ரயிலில் ஏறுவதற்காக ஆண்கள் இடத்தை பிடிப்பதற்கு முதலில் ஏறிவிட்டனர். பின்னால் அவருடைய உறவினர்கள் ரயிலில் ஏறிவிட்டார்களா என்று தெரியாமல் ரயிலில் ஏறியவர்கள் மீண்டும் ரயிலில் இருந்து இறங்கி ரயில் செல்லும் போது குழந்தைகள் மற்றும் பெண்கள் ரயிலில் ஏறும் போது ரயில்வே காவல்துறையினர் அவர்களுக்கு உதவி செய்து ரயிலில் ஏற வைத்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். மேலும் பார்த்தோம் என்றால் ரயில் வந்தவுடன் அங்க முண்டியடித்துக் கொண்டு இடத்தை பிடிப்பதற்காக ரயில் நிலையத்தில் ஏறுவது என்பது மிகவும் வாடிக்கையான ஒன்றாக வருகிறது. கூடுதலாக ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே வரக்கூடிய பக்தர்களின் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.